மார்த்தாள் என்ன நினைத்தாள்? மரியாளை கர்த்தரிடம் நல்ல பங்கை எடுக்காமல் தன் கஷ்டத்தில் பங்கெடுக்க விரும்பினாள். தேவனை விட்டு அவளை பிரிக்க முயற்சி செய்தாள். நம்ம ஒரு நாள் இந்த வேலையை செய்யக்கூடாது. நம்மால் மற்றவங்க பக்தி விருத்தி அடையணுமே ஒழிய அவர்களை தேவனை விட்டு பிரிக்கிற காரியத்தை ஒரு நாளும் நாம் செயலாலோ சொல்லாலோ செய்யவே கூடாது. மரியாள் எடுபடாத நல்ல பங்கு. மார்த்தாள் அந்த பங்கை விட்டு வெளியே வர முயற்சித்தாள். ஆனால் மார்த்தாள் என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இவ்வளோ வேலை செய்கிறப்பா, எனக்கு பலம் இல்லை, கிருபையாக இறக்கம் செய்யுங்க, கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னா அவர் ஏதாவது என்ன பண்ணியிருப்பார்? போமானி அனுப்பி விட்டுருக்கலாம், இல்லை வாமானி உட்கார வச்சுருக்கலாம். ஆனால் அவள் தன்னுடைய நீதியை காண்பிக்கும்படி தன்னுடைய டாமினேட்டிங் ஸ்பிரிட்டை காட்டினதுனால ஆண்டவர் அதை கடிந்து கொண்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நல்ல பங்கு அதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லாமே அழிந்து போகும். நாம் பார்க்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாள், ஆனால் காணப்படாதவைகளாகிய நித்திய தேவத்துவம், கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியங்கள், ஜெபம், ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு செலவிடுகிற நேரம் எல்லாம் நமக்கு நல்ல பங்கை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.